அனைவருக்கும் வணக்கம். தூரிகை ஜாலம் கிராபிக்ஸ் வடிவமைப்பு தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். என் பெயர் மோகன். இன்று கோரல்ராவில் தொடர்ந்து நாம் டைமென்ஷன் டூல் சம்பந்தமான பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூல் அப்படின்ற ஒரு பிரிவுகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்து விடலாம். இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட கோடுகளை நம்ம ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பிரிவு, அந்த பிரிவினுடைய மொத்த அளவுகளை துல்லியமாக நமக்கு அளவெடுத்து கொடுத்துரும். இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த டூல் பயன்படுது. மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டூல்கள் வரிசையில் இந்த பேலியா டைமென்ஷன் பார்த்தோம். அது தன்னுடைய வேலையை செய்யுது. அதே மாதிரி ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் அது கிடைமட்ட மற்றும் நெடுவரிசை வேலைகளை மட்டும் தான் செய்யுது. அதே மாதிரி ஆங்குலர் டைமென்ஷன் அந்த குறிப்பிட்ட கோண அளவுகளை நமக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுது அப்படின்றத பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு செக்மெண்ட் டைமென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். செக்மெண்ட் டைமென்ஷன் அப்படின்றது கோரல்ரா இந்த X7ல ரொம்ப நமக்கு ஒரு அருமையான ஒரு டூலுன்னு நம்ம சொல்லலாம், கருவின்னு சொல்லலாம். இது ரொம்ப எளிமையாக நமக்கு நேரங்களை மிச்சம் பண்ணி கொடுக்குது. அதே சமயம் இந்த மாதிரி சில வகையான இந்த மாதிரி மிஷின் வடிவங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவங்களுக்கு உண்டான அளவுகளை துல்லியமாக கொடுக்கறதுக்கு இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூலை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே, தேர்வு செஞ்ச உடனே பாருங்கள், நம்ம கருவிப்பட்டியில் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே டைமென்ஷன் டூல் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் அப்படின்ட்டு அதை நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுகள் எல்லாம் இங்கே வந்திருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி டெசிமல் தசம எண்கள் வேணுமா, பின்ன எண்கள் வேணுமா, அல்லது பொறியாளர் முறை அளவீடுகள் வேணுமா, அல்லது கட்டிடக்கலை பயன்படுத்தக்கூடிய வரைபட அளவுகள் சம்பந்தப்பட்ட அளவுகள் வேணுமா அப்படிங்கிறத இங்கே நம்ம தீர்மானிச்சுக்கணும். அதுக்கு இங்கே நம்ம டெசிமல் கொடுத்தோம்னா டெசிமலுக்கு தகுந்த மாதிரி இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 10கள், 100கள், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, பில்லியன், அந்த மாதிரி நம்ம இந்த எண் அளவுகள் வந்துடும். நமக்கு தசம எண் அளவுகள் வந்துடும். அப்புறம் இங்கே பாருங்கள், மில்லிமீட்டர் பொதுவான அளவீடு முறைகள் இங்கே இருக்குது. அதை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். இங்கே இருக்குது, இன்ச்சுன்னு கொடுத்தா கூட இன்ச்சில் இங்கே டைமென்ஷன் கொடுத்து மாற்றிக்கிறேன். இங்கே ஒரு டைலாக் பாக்ஸ் சேஞ்ச் டாக்குமெண்ட் டிஃபால்ட் அப்படின்ட்டு நம்ம இங்கே ஏதாவது அளவுகளை மாற்றணும்னு நினச்சோம்னா அதுக்குண்டான சேஞ்ச் டாக்குமெண்ட் டிஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாட்டு பெட்டி ஒன்று நமக்கு திடீர்னு வருது. அதில் நமக்கு தேவையான இப்போ நம்ம என்ன டைமென்ஷன் மாற்றணும்னா டைமென்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். அது போயிடும். இப்போ நம்ம தேர்வாய்க்கும் அளவீடுகள். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே யூனிட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன். ப்ரிஃபிக்ஸ்னா எண் விட்டு இந்த அலகுக்கு முன்னாடி ஒட்டுறது, அப்புறம் சஃபிக்ஸ்னால் அலகுக்கு பின்னாடி ஒட்டுறது. அப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக் டைம் இங்கே ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை பற்றி நம்ம பார்த்துடலாம். இங்கே டைனமிக் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். டெக்ஸ்ட் பொசிஷனுங்கிற பற்றி பார்த்துடலாம். இங்கே இருக்க மாதிரி இதுகளையும் பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். அந்த வகையில் இப்போ நம்ம இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிற பார்க்கலாம். இங்கே நம்ம பாருங்கள், ஒரு மிஷினிங் பண்ணப்பட்ட ஒரு டூல் மாதிரி நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதனுடைய அளவுகள் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோட்டில் நான் நடுவில் இதை கிளிக் பண்ணி நடுவில் இந்த செலக்ட் பண்ணி அப்படியே நான் இழுத்தேன் அப்படின்னா, மேலே இழுத்தேன்னா இதனுடைய அளவுகள் எனக்கு வந்துடும். பாருங்கள், நான் எந்த கோட்டிலிருந்து ஆரம்பிச்சோன்னா அந்த கோட்டிலேருந்து அதனுடைய அளவுகள் இங்கேருந்து பாருங்கள், இதனுடைய அளவீடுகள் இங்கே வருது. இதை இங்கே எழுத்துக்கு மேலே வர மாதிரி நான் தேர்வு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கோட்டிலேருந்து பாருங்கள், இதனுடைய அளவுகளை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அதே போல் இதனுடைய அளவுகளையும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்.
நமக்கு தெரியணும் அப்படின்றக்காக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இங்கே இதனுடைய இந்த இதுக்கு இடப்பட்ட ஒரு பகுதியில் வந்து பாருங்க. இது பாருங்க, ஒரே ஒரு தடவை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா உடனே குயிக்காக ரொம்ப வேகமாக நமக்கு அந்த அளவீடுகளை அளந்து சொல்லிடுது. அப்புறம் இங்கே இதனுடைய இது நம்ம அது மேலே வந்து கிளிக் பண்ணி நம்ம இழுத்தோம் அப்படின்னோம்னா அதனுடைய மொத்த அளவுகள் நமக்கு உடனே துல்லியமாக கொடுத்துருது. இங்கே என்னுடைய டாப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த வட்டத்தினுடைய கோணங்களை வந்து இதில் பார்க்க முடியும். இங்கே நம்ம தேர்வு பண்ணுறோம். இல்லை, இதனுடைய மத்திய பகுதியிலேருந்து இதனுடைய ஒரு பார்ட்டினுடைய அளவு கிடைக்குது. அதுக்கு அளவுகளை வந்து சரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது எழுத்துக்கு உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே இதனோட பகுதியில் வட்டத்தினுடைய இன்னொரு கோண பகுதிகள் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டூல் வடிவமைக்கிறோம் அப்படின்னா அந்த டூலுக்கு உண்டான இங்கே இந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டூல் எடுத்துக்கலாம். இதனுடைய ஓப்பனை அளக்கிறதுக்கு இங்கே ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு புள்ளியில் கொண்டு விடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே இதுக்கு வந்து இந்த தேர்வு பண்ணிக்கிறோம். அப்புறம் இதனுடைய அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப வேகமாக வந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த செக்மெண்ட் டூல் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு பிரிவுகளில் வந்து ஒரு பிரிவை வந்து நம்ம தேர்வு பண்ணி அதை அப்படியே இழுத்து மேலே கொண்டு போய் நம்ம விட்டோம் அப்படின்னோம்னா அதுக்குண்டான அளவீடுகள் நமக்கு துல்லியமான அந்த அலகுகள் கிடச்சிருது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் அளவீடுகளை அளவு கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கொண்டு போய் நிறுத்துகிறேன், அளவுகள் கிடைக்குது. அப்புறம் நமக்கு இந்த அளவுகள் சரியாக தெரியணுன்ற டெஸ்ட் எபோ டைமென்ஷன் லைனை தேர்வு பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு அதனுடைய அந்த ஏரோவுடைய தடிமனை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 0.007 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது. பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு எப்போதும் அதே மாதிரி இங்கே எந்த அளவுக்கு சின்னதாக ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதனுடைய அளவுகளை துல்லியமாக நமக்கு கொடுத்துருது. இந்த டூலை இங்கே மீண்டும் தேர்வு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எபோ டைமென்ஷன் லைனை தேர்வு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் எப்போ டைமென்ஷன் லைன் அப்படின்னா கோட்டிற்கு மேலே உள்ள உரையை வந்து மாற்ற சொல்லுது. கோட்டிற்கு மேலே உள்ள உரையை மாற்றுறது. அப்புறம் இங்கே அவுட்லைன் வித்து இந்த நம்ம இந்த கோடினுடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறது. அதுக்குண்டான வேலைகளை செய்கிறதுக்கு இது பயன்படுத்த இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஹேர்லைனில் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த சரிவான ஒரு பக்கம் வந்து சரிஞ்சிருக்கு. இதனுடைய கோண அளவுகளை நம்ம பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம். இது முதல்ல இதனுடைய நீளத்தை பார்த்துக்கலாம். பாருங்க, தேர்வு பண்ணோன்னா அதனுடைய சென்டரில் இந்த பாருங்கள், இங்கே என்னுடைய கர்சரில் நான் காமிக்கிற பாருங்கள், இந்த ஒரு புள்ளி இருக்குது, இந்த ஒரு புள்ளி இருக்குங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் இந்த பிரிவுன்னு சொல்லுவோம். இந்த பிரிவு வந்து இந்த பிரிவில் இப்படி கிளிக் பண்ணி இங்கே கொடுத்தோம்னா அதனுடைய சரிவோட நீளம் கிடச்சிரும். மற்ற அளவுகள் வந்து துல்லியமாக நமக்கு அளந்து சொல்லிடும் இந்த டூலு. அப்புறம் இதனுடைய கோண அளவுகள் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த கோணம் இந்த எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதை முதல்ல பார்த்துடலாம். பாருங்க, உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக இது இழுத்து கிளிக் பண்ணி இழுத்து இங்கே கொண்டு போய் நிறுத்தினோம்னா உடனே நமக்கு அந்த டூல்களுடைய மொத்த மெஷர்மெண்ட் என்ன, அந்த துல்லியமான அளவுகள் என்னங்கிறத நமக்கு சொல்லிடுது. டெக்ஸ்ட் எப்போ டைமென்ஷன் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எப்போ டைமென்ஷன் வந்து பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா இந்த கோட்டுக்கு மேலே வந்து இந்த அளவுகளை நமக்கு துல்லியமாக காமிக்குது. அது கீழே மற்ற அளவுகளும் இருக்குது. அந்த பாருங்கள்,
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் எப்போ டைமென்ஷன் லைன் அப்படின்னா கோட்டிற்கு மேலே உள்ள உரைகள், அப்புறம் டெக்ஸ்ட் த்ரோ டைமென்ஷன் லைன் அப்படின்னா கருவி மூலம் உரைகள், அப்புறம் டெக்ஸ்ட் பிலோ டைமென்ஷன் லைன்னா இந்த டெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம கோட்டுக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள். இங்கே இந்த தேர்வுகளை பற்றி சொல்கிறேன். அதுக்கு ஃபோர்ஸ் டெக்ஸ்ட் ஹரிசாண்டல்னால் கொஞ்சம் நவுத்திக்கிறோம், அதுக்கு கொஞ்சம் நவுத்துறது. அப்புறம் கீழே வந்து பாருங்கள் ட்ரா பாக்ஸ் அரவுண்டு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இந்த பெட்டி வந்து ஒன்று போட்டு காமிக்கிறது. இது நல்ல யூஸ்ஃபுல்லான இதாக இருக்குது. இந்த மாதிரி பெட்டி போட்டு காமிக்கிறது எழுத்துக்கு. இங்கே தசம எண்கள் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய அளவுகள் வரும். டிஸ்பிளே யூனிட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம், அந்த இன்ச்சஸ் நமக்கு இங்கே தெரியும். டிஸ்பிளே யூனிட் ஆஃப் பண்ணி வச்சிருந்ததுனால நமக்கு அளவிடுதல் மட்டும் தெரியுது. இது பயன்படுத்திக்கங்க. அப்புறம் இதனுடைய கோண அளவுகளை பார்க்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டூல்கள் வந்து ஆங்குலர் டைமென்ஷன் டூல் மூலிமா இதனுடைய ஆங்குலர் வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாம். இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஒரு முனையை கொண்டு போய் இங்கே கொடுக்குறோம். இன்னொரு முனையில் விரிக்கிறோம். (91.51° கோணத்தில் வந்து இந்த இது பிரியுது. இப்படி ஒரு கோண அளவுகளை நம்ம தேர்வு பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய அளவுகளையெல்லாம் இந்த அளவுகளையெல்லாம் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதையும் வந்து நம்ம துல்லியமாக இந்த இடத்துல பாருங்கள். சின்ன ஒரு காடியை வந்து ஒரு சின்ன வந்து வெட்டியிருக்கோம். அந்த வெட்டில் நடுவில் இந்த இடத்துல கொண்டு போய் நடுவில் இந்த டூலை வந்து இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூலை வந்து கொண்டு போய் இந்த எட்ஜில் இங்கே கிளிக் பண்ணவுடனே அது செலக்ட் பண்ணவுடனே ஒரு நீல நேரத்தில் வந்து ஒரு சப் பேத்து வந்து பாருங்கள் நீல நேரத்தில் வந்து ஹைலைட் ஆகுது. அது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே மேலேயோ அல்லது கீழேயோ எங்கே தேவையோ அந்த இடத்த கொண்டு போனீங்கன்னா நமக்கு தேவையான அளவுகள் இங்கே வந்துடும். அதுக்கு அதனுடைய அளவுகளை இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வருது. 0.011 அதை இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ச்சு 0.01 இன்ச்சு அப்படின்றது இந்த கட்டம் வருது அப்படின்றது தெரியுது. இது போல் இதனுடைய அளவுகள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பகுதியிலேருந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனையை வந்து தேர்வு பண்ணி இழுக்கிறப்போ அதனுடைய மொத்த நீளங்கள் கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள் இந்த முனையில் இது பண்ணி நான் அடுத்த முனையில் கொண்டு வந்து நிறுத்துறேன். பாருங்க இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த அளவீடுகளை ரொம்ப எளிமையான முறையில் 2 பிரிவுகளுக்கு உண்டான அளவுகளை வந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூல் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த செக்மெண்ட் டைமென்ஷன் டூலில் இதுக்குண்டான இங்கே பாருங்கள் இந்த கோடுகளுடைய வடிவங்களை எல்லாம் மாற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வடிவங்கள்லாம் மாறும். அதே மாதிரி நிறங்களும் இதுக்கு மாற்றிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பு வகையான ஏரோக்களையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே இதுக்குண்டான நிறங்கள் இருக்குது. அந்த நிறங்களையும் வந்து நீங்கள் இந்த லைன்களை தேர்வு பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெட்டிகளில் வந்து நிறங்களையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைமென்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் இதை தேர்வு பண்ணிங்கன்னா இதை தேர்வு பண்ணிங்கன்னா இங்கே நிறம் வரும் பாருங்கள். யூனிஃபார்ம் ஃபில் அப்படின்ட்டு இந்த ஃபில் கலரில் போய் நீங்கள் இதுக்கு தேவையான கலரை கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா கூட பாருங்கள். இதை பார்த்தீங்களா நம்ம இங்கே தேர்வு பண்ண நிறம் வந்துருச்சு. இது மாதிரி நிறங்களை நீங்கள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நிறங்கள் பற்றின இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு படங்களை விரிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி செக்மெண்ட் டைமென்ஷன் டூல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தோம். இங்கே இந்த செக்மெண்ட் டைமென்ஷனோட டூலோட பயன்பாடு ரொம்ப நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இது பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு இன்ஜினியரிங் வடிவங்களை ரொம்ப அருமையாக துல்லியமாக வந்து நம்ம கோரல் டிராவிலையும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த டூல்கள்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
நன்றி, வணக்கம்.